வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு உங்களோட இறை ஆற்றல் உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது உங்கள் இறை ஆற்றல் நான் சொல்கிறேன் இல்லையா, இது உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். இங்கே நான் சிவன் அண்ட் சக்தியோட அட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு எது ரொம்ப இஷ்ட தெய்வமோ நீங்கள் அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகளாக நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து ஒவ்வொரு அட்டை மட்டுமே எடுத்து பார்க்க போகிறோம். அதே போல் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம டாரோ அட்டையிலேருந்து சில அட்டைகள் எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இது ஒரு குழுவுக்கான வாசிப்பு. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பொருந்துதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, பொருந்தலையா தவிர்த்துடுங்க. ஓகேவா? ஸோ முதலாவது அட்டை உங்களோட இஷ்ட தெய்வம் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட இஷ்ட தெய்வம் கணேஷ். இப்போ கணேஷ் வந்திருக்காரு. இது உங்களுக்கு ரொம்ப வேறு யாராவது முருக கடவுள் பிடிக்குதுன்னா முருக கடவுள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு குரு சார்ந்து நான் இந்த குருவை மானசீகமாக ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறேன், அவர் கொடுக்கக்கூடிய செய்தியான எடுத்துக்கலாம். இறை ஆற்றலுங்கிறது ஒன்று தான், நம்ம அதை பல வடிவங்களாக பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ கணேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது உறவு சார்ந்து, வேலை சார்ந்து, படிப்பு சார்ந்து, உங்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி. புதுசாக நான் ஒன்று தொடங்குறேன், இல்லை இது வரைக்கும் ஒரு விஷயத்த நான் தொடங்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு தடை, என் மனசே முதல்ல அது செய்ய மாட்டேங்குது, எனக்கே ஒரு சோம்பலாக இருக்குது, இல்லை நான் செய்கிறேன் ஆனால் அது சரியாக போக மாட்டேங்குது, ஏதோ ஒன்று வரல அப்படின்னா இனிமேல் அது வரக்கூடிய காலகட்டம் இது. சரியா? இந்த தடை தாமதங்கள்லாம் தீர்ந்து போகக்கூடிய, உடைந்து போகக்கூடிய, உங்களோடது சுத்திகரிப்பு செய்யப்பட்ட ஒரு பாதையாக உங்களுக்கு மங்கள நாயகன் கணேஷ் பாபா கொடுக்குறாங்க. ஸோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அவர் கை நிறைய லட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இனிப்பான ஏதாவது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். சில பேருக்கு பிறந்த நாள், திருமண நாள், இது போன்ற கொண்டாட்டங்கள் இருக்கலாம். இவர் பிள்ளையார். ஸோ பிள்ளையார் அப்படின்னும் போது பிள்ளை, குழந்தை செல்வம் உங்கள் வீட்டில் ஏதாவது புதுசாக உங்கள் குடும்பத்தில் பிறக்கலாம். குடும்பம் விரிவாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் இந்த கணேஷ் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அழகாக தத்ரூபமாக ஒரு சிலை போல் இருக்கார். ஸோ இது போல் ஒரு சிலை உங்கள் வீட்டில் இருக்கலாம், அது குட்டியாக இருக்கலாம், புதிதாக வாங்கியிருக்கலாம். வெங்கல சிலை இல்லை பித்தளையிலெல்லாம் சிலை இருக்கும் இல்லையா, இது போன்ற ஒரு கணபதி இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசார நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை வச்சுருப்பீங்கள்ல, எனக்கு இது நடக்கணும், நடத்தி கொடுங்க அப்படின்ட்டு, அது போன்ற ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான காலகட்டம் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது போல் இருக்குது. சிலர் கணேஷ் ஹோமம் கூட பண்ணியிருக்கலாம், கணபதி ஹோமம் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக உங்களோட ஆற்றல் இப்போது இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் அலுவலகத்துலேயாவது ஒரு கணேஷ் பொம்மை இருக்கும், ஒரு குட்டியாக ஏதோ ஒன்று இருக்கும். சில பேர் இந்த திருமண பத்திரிகைகள்லாம் வைப்பாங்க இல்லையா, அதில் கணேஷ் இருப்பாங்க இல்லையா. ஸோ உங்களை தேடி கூட கணேஷ் வருவார். ஏன்னா இது அவர் நடந்து வர மாதிரி இருக்குது. அவரோட வலது காலை எடுத்து வைத்து வரக்கூடிய, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அழகாக இருக்குது, அந்த அடி எடுத்து வச்சு வராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களை பார்க்க கணபதி ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம தானே கடவுளை போய் கோயிலில் பார்ப்போம், ஆனால் நம்மளை பார்க்க கடவுளே வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு நல்ல ஆற்றல், நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல அட்டைகள் வருதே அரிது தான். எப்போவுமே அறிவுரை சொல்கிற மாதிரியான அட்டைகள் தான் வரும். இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அட்டைகள் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆற்றலை நீங்கள் அப்படியே சிதைக்காமல் பாதுகாத்துக்கோங்க. சரியா? அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு, அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லா பூரணமாக நடக்கட்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ சக்தியோட அட்டையிலேருந்து ஒன்று எடுத்து பார்க்கலாம். பகலாமுகி வந்திருக்காங்க. ஸோ இந்த அம்பாள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, வெற்றி அப்படிங்கிறது உங்களோட வார்த்தையில் தான் இருக்குது. சப்போஸ் உங்களை யாராவது தவறாக பேசுகிறாங்க, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த குற்றம் சாட்டுறாங்க, பழி போடுறாங்க, வேண்டாத எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதையெல்லாம் மனசில் வச்சு மனதை நொந்துக்க செய்யாதீங்க. சரியா? உங்களோட ஆற்றல், உங்களோட பெண் தெய்வம், நீங்கள் குலதெய்வம் உங்களோட பெண் தெய்வமாக இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப அம்பாளை வழிபடக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவகிட்ட அது சரணாகதியை கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ஒரு குப்பையான வார்த்தைகளும்
நமக்கும் சொந்தக்காரர் இல்லை அப்படின்னா அதை அவங்க பார்த்துப்பாங்க, அதை அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் மனசில் அந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வச்சுக்காதீங்க. அதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னு இருக்குது இல்லையா, அது வந்து உங்களோட வெற்றிக்கான சாவி. இப்போ நீங்கள் எவ்வளோ மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம், அம்பாளுக்கு சார்ந்து சொல்லலாம், கணபதி சார்ந்து சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக நம்ம பேசுகிறோம் இல்லையா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே மந்திரங்கள் தான். ஸோ ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது நிஜம் உண்மை அப்படின்னா நம்ம அதை பேசலாம், மற்றவர்களை பற்றி நம்ம பேசுகிறது. இல்லை அது வந்து எனக்கே பாதி தெரியும் பாதி தெரியாது அப்படின்னா அது போன்ற வார்த்தைகளை நம்ம பேச வேண்டாம், அவதூறான வார்த்தைகளை நம்ம பேச வேண்டாம். இப்போ நம்ம எப்படி நமக்கு வந்து ஒருத்தவங்க நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளும் அது போல தானே இருக்கணும். ஸோ அவங்க ஏதாவது தவறான நம்மளை பற்றி புரிதல் வச்சுருக்காங்க, தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பகலாமுகி சொல்கிறது சக்தியின் சொரூபத்தில் சொல்கிறா, உங்களுக்கு அது போன்று ஏதாவது மன கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் அதை பார்த்துப்பா. சரியா? உங்களோட ஆற்றலை எப்போவுமே கெட்டு போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. இங்கே நம்ம முதல்ல கணபதி பார்த்தோம் இல்லையா, மங்கள நாயகன். ஸோ அந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத தலைவலியெல்லாம் எடுத்து நம்ம தலையில் போட்டுக்காமல் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் வெற்றி, நல்ல விஷயங்கள், உங்களுக்கு மங்களம் தரக்கூடிய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம வந்து மற்றவங்கள திருத்த முடியாது, ஆனால் நம்மளை திருத்திக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த அட்டைகளை பார்க்கும்போது என்னால் கணிக்க முடியுது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, இப்போது வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு ஏணி போன்றது. சில வார்த்தைகள் நம்மளோட குணத்தை காட்டும், நம்மளை உயர்வான இடத்துக்கு கொண்டுட்டு போகும். சில வார்த்தைகள் நம்ம உயரத்தில் இருந்தாலும் நம்மளை இப்படி அப்படிங்கிறதுக்குள்ளே இறக்கி விட்டுடும். ஸோ வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது இது பேசக்கூடிய போது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு கருத்து பதிவு போடுறோம் அப்படின்னாலும் அங்கேயும் எவ்வளோ நல்லா இருக்குமோ அவ்வளோ நல்லது. சரியா? ஸோ இப்போ பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். கணேஷ் இப்படி இருக்கட்டும். பிரபஞ்சம் உங்களுக்கான செய்தி என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், கர்மா கழியுது. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு இது சரியாக வரலையே, நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஏதோ ஒரு மாட்டிக்கிட்டோம். இந்த மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் என்னோட கர்மா, என்னோட தலைவிதி, நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், சில விஷயங்கள்லாம் எனக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கதம். சரியா? ஸோ இனிமே இப்போ நமக்கு ஒரு பாவக்கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவக்கணக்கு வந்து தீந்துருச்சு. அது தீர்ந்தாலே நமக்கான ஒரு நல்ல, அதனால தான் கணேஷ் வந்திருக்காரா என்னன்னு தெரியல, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் நம்ம திருப்பியும் எந்த ஒரு தவறான விஷயமும் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடாது. அதே போல் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள், இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்லவைகள்னு இருக்கும் இல்லையா, அது இந்த ஜென்மத்தில் செஞ்சதாக இருக்கலாம், போன ஜென்மத்தில் செஞ்சதாக இருக்கலாம், அந்த நன்மைக்கான ஒரு பலன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. நல்ல விஷயங்கள்ன்றது உறவு சார்ந்து செஞ்சதாக இருக்கலாம், யாருக்காவது தான தர்மம் செஞ்சதாக இருக்கலாம். உங்கள் மனசுக்கு தெரியும்ல, நான் வந்து இவ்வளோ நல்லதை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த நன்மைக்கான ஒரு பயிர் எப்படி வளர்ந்து இப்போ வந்து அது அறுவடைக்கு தயாராக இருக்கோ அது போன்று உங்களுக்கான நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. கவனமாக இருங்க, உங்களோட ஆற்றலை எப்படி வச்சுக்கணுமோ அது போல் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க. ஆனால் சூரியனுக்கான அட்டை தலைகீழாக வந்திருக்கு அப்படிங்கும்போது மனசு சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் நம்ம சில தவறான விஷயங்கள் பண்ணிடுவோம், பேசிடுவோம். ஏதாவது ஒன்று வர மாதிரி இருந்து அது சில நேரம் கொஞ்சம் சொதப்பல்கள் ஆகிடலாம், சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் கணேஷ் முதல்ல வந்திருக்கனால இது போன்று ஏதாவது இழுப்பறியில் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இப்போ உங்களை விட்டு போகுது, ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அது எல்லாமே உங்களோட நன்மைக்காக மட்டும்தான். அந்த நன்மைங்கிறது அங்கே மறைந்திருக்கு. வெளி பக்கமாக பார்க்கும்போது நமக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இல்லை போல இருக்குது, இது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கலாம். ஆனால் அதில் நீ போய் மாட்டிக்காத அப்படிங்கிறது போல் தான் இங்கே என்னால் பார்க்கப்படுது. ஸோ சூரியன் தலைகீழாக இருக்கிறது வந்து தவறுன்னு கிடையாது, அதுவும் ஏதோ ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்று தான். ஸோ நல்லாயிருக்கு, இது என்னடா தலைகீழாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. மனசில் கொஞ்சம் கூட இது போன்ற ஆற்றல்களை வச்சுக்காதீங்க. அட்டை தான் தலைகீழாக இருந்திருக்கு, நீங்கள் சரியாக இருக்கீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு சரியான விஷயங்கள் தான் நடக்கும்.
எஸ். நம்ம என்னதான் தடை, தாமதம் இல்ல அப்படின்னு முதல் வாசிப்புல பார்த்தாலும், இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய அட்டைகள் வந்து ஏதோ ஒரு திருஷ்டி பொட்டு மாரி எ சொல்வாங்கல்ல, ஏதோ ஒண்ணு எல்லாம் நல்லா போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் சரியா போக மாட்டேங்குது. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னா, உறவு சார்ந்த பிரச்சனை இருக்கும். உறவு நல்லா இருக்கு அப்படின்னா, பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். பணம் இருக்கும் அப்படின்னா, ஆரோக்கியம் இல்லாம இருக்கும். ஸோ இது போன்று ஏதாவது ஒரு மனக்கவலை, இப்போ உங்களுக்கு உடல் நல்லா இருக்குன்னா, உங்க குடும்பத்துல இருக்க யாருக்கோ ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு உடல் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இல்ல திருமணம் சார்ந்து நல்லா இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்ல நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா, அந்த காதல் வந்து வீட்ல கொஞ்சம் எதிர்ப்பா இருக்கலாம். இருக்கு, ஆனா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல தான் உங்களோட அட்டை இங்க பார்க்கப்படுது. ஆனா கணபதிய கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கான இறை சக்தின்னு இருக்கு இல்லையா? இப்போ கணேஷ் வந்திருக்காரு. ஆனா உங்களுக்கான இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானா இருக்கலாம், இல்ல வாராகியா இருக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ, பிரத்யங்கா தேவியா இருக்கலாம். ஸோ அவங்கள நீங்க கெட்டியா பிடிச்சுக்கும்போது, இது போன்ற நடக்கவே நடக்காதுங்கிற விஷயம் கூட ஓரளவு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சரியா? எது நடந்தாலும் அது உங்களோட நன்மைக்காக மட்டும்தான் நடக்குது. நடக்காத விஷயங்கள் உங்களுக்கு தீமை தரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அதனால அது நடக்காம போகலாம். இது போன்ற ஒரு நேர்மறையான மனப்பக்குவத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கும்போது, இப்ப எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாரியான ஒரு தோல்வியான மனப்பான்மைக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. எஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. எது எதெல்லாம் நம்ம விடணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி இது போல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாட்டிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து விடுதலை ஆகுறீங்க. இந்த மனிதன் வந்து இந்த சங்கிலியால மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அது மாட்டிக்கிறது ஒண்டி கிடையாது. ஹேங்க்டு மேன் அப்படின்னா, அவன் வந்து ஒரு தவறுகள் பண்ணிட்டு, அந்த தவறுகள் மூலியமா அவன் ஒரு பாடத்தை கத்துக்கிறான். இதுதான் இந்த விஷயங்கள் நம்ம பண்ணனால நம்ம வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதன் மூலியமா அவனோட வாழ்க்கையை இன்னும் மேன்மைப்படுத்திக்க தான் பார்க்குறான ஒழிஞ்சு, அவன் வந்து துன்பப்படுறான் அப்படின்றது மாதிரி கிடையாது. ஸோ அந்த பாடங்கள் கத்துட்டு இருப்பீங்க இல்லையா? அதுலேருந்து இப்போ உங்கள் வாழ்க்கை வந்து வேற ஒரு வடிவம் பெறுது. ஸோ நல்லா இருக்கு. அட்டைகள் நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒரு 2 அட்டைகள் தலைகீழாக வந்தனால எல்லாமே தலைகீழாக போச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது உங்களோட கடந்த காலத்தில் ஏற்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சில முயற்சிகள் செஞ்சு அது தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். சில நபர்கள் மீது வைத்த ஏதாவது ஒரு பாசம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துருக்கலாம். இல்லை ஒரு முதல் காதல் தோல்வி, அது போன்ற திருமணம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையுமே நீங்கள் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எது உங்களுக்கு சரியோ அதை நீங்கள் தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேவா? கட். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களோட கர்மா கழிஞ்சி உங்களுக்கான நல்ல விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா? அது ஆரம்பமாகிருக்கு. 2 கோப்பைகள் 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நடக்கும். இல்லை முதல் திருமணத்திற்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்களுக்கான ஒரு இறையாற்றல் பொருந்திய நபர், இப்போ நீங்கள் ஒரு இறை சக்தியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். உங்களுக்கான அந்த இறை சக்தி உணர்த்தக்கூடிய ஒரு நபர்னு இருப்பாங்கல்ல, இவ்வளோ நாள் நான் இவங்களுக்காக தான் காத்துட்ருந்தேன், என்னை போல் ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ 10 பொருந்தமும் சூப்பராக பொருந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா? அது போன்ற ஒரு நபரை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம். நம்ம சில பல கஷ்டங்களை தாண்டி வரோம் அப்படின்னா ஏதோ ஒரு நன்மை நமக்காக காத்துட்ருக்கு. அந்த நன்மைக்காக தான் இத்தனை பாடங்கள் உங்களோட கடந்த காலங்களில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு போராடி வந்திருக்கலாம். அது வேலையாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அடையிறதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது போல தான் உங்களோட அட்டைகள் சொல்லுது. ஸோ அழகாக இருக்குது. ஒரு மலை ஏறுவது போல், மலை ஏறுறதுக்கே அந்த ஒரு சிகரம் தொடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் அது தொட்ட பிறகு அங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டுங்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும்ல. உங்கள் வாழ்க்கையும் அதே போல் தான். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வரீங்க அப்படின்னா, சில பேர் வந்து இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேர் வந்து இப்போ தான் கொஞ்சமாக அப்படி இப்படி இப்படி முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கலாம். இன்னும் சில பேர் இல்லை வந்துட்டேன் அப்படிங்கிறது போல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வாசிப்பு எவ்வளோ பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. நீங்கள் வலுக்கட்டாயமாக பொருத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த 2 கோப்பைகள் அப்படிங்கிறது ஒரு புதிய உணர்வு, ஒரு புதிய காதல். அது நீ பாதி நான் பாதி அப்படிங்கிறது போல் ஒரு அன்பு, ஒரு நல்ல புரிதல் உள்ள
இரு மனங்கள் ஒன்று சேர்வது போல தான். ஸோ ரொம்ப 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 அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பட்ட கஷ்டத்துக்கெலாம் ஒரு நபர் கிடைச்சா அப்படி ஒரு ஆறுதலாக இருக்கும், அது போன்ற ஒரு அட்டை தான் இது. 7 of Cups. எஸ், இதையும் பார்க்கும்போது எப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நமக்கு அந்த உள் உணர்வு சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இங்கே 7 கோப்பைகள் இருக்குது அப்படின்னா இந்த 7மே 6 கோப்பைகள் மாயை தான். அதில் ஒன்று தான் உங்களோடது. இது போல் நீங்கள் அந்த மாயையிலேருந்து விடுவிச்சு உங்களோடது எதுன்னு சரியாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு நபர் உங்களுக்கான நபராக வருவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல மாயைகள், இப்போ பரிச்சித்து பார்ப்பதுன்னு சொல்லுவாங்கள்ல, சில டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அப்படின்னா இது போன்று தான் ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், நீ கண்டுபிடி பார்க்கலாம், நீ சரியான ஒன்றை தேர்வு செய்கிறியா, இல்லை சும்மா ஒரு ஆசைக்காக மோகத்துக்காக, இல்லை ஒரு மாயையின் பிடியில் மாட்டிக்கிட்டு ஏதாவது தவறு செய்கிறியா அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ பரிச்சித்து பார்ப்பது போன்று தான் உங்களோட அட்டை சொல்லுது. நீங்கள் எப்போ தெளிவாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு சரியான ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. அது தொழில் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்த, உறவு சார்ந்து, நீ எப்போ ரெடி ஆகுறியோ அப்போ உனக்கானது வழங்கப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உங்களோட திறன், இப்போ நீங்கள் வேலை சார்ந்து பார்க்குறீங்கன்னா உங்களோட திறனை நீங்கள் எப்போ வளர்த்திக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கான ஒன்றுங்கிறது இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம நினச்சிப்போம் அது கிடைக்க முடியாத அளவுக்கு தூரமாக இருக்குன்னு, ஆனால் பிரபஞ்சம் அப்படிலாம் இல்லை, உங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கோம், அது உங்களுக்கு காண்பிக்கப்படும். சரியா? ஸோ அழகாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது இப்போ உறவு சார்ந்து பார்த்தா பக்கத்துலேயே அவங்க இப்போ நீங்கள் திருமணத்துக்காக பார்க்குறீங்கன்னா பக்கத்துலேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு உங்களோட மனதுக்கு தெரியாத சில விஷயங்கள், அந்த மாயின் ஒரு திரை போட்ட மறைச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எவ்வளோ கிளியராக தெளிவாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டும். இதோ பாரு, நீ வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, உறவுக்காக, பணத்துக்காக, பொருளாதாரம் வளர்ச்சிக்காக இருந்தாலும் அதோட வழிபாதையை உங்களுக்கு காட்டி விடும். Son of Swords. எஸ், எந்த ஒரு விஷயமான பொய்களுக்கும் இங்கே வேலையே இல்லை. இந்த சிலர் நேரங்களில் நம்மளை மற்றவங்க ஏமாற்றுவாங்க, இல்லை நம்ம மற்றவங்கள சில நேரங்களில் சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்போம் இல்லையா. அது போன்ற விஷயங்களெல்லாம் எப்போ மொத்தமாக ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ பொய்கள் என்பது இப்போ ஒரு நியாயத்தோட சில விஷயங்களை பண்ணுறோம், அறத்தோட சில விஷயங்களை பண்ணுறோம், நேர்மையாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சிறப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு மனதில் ஒரு தேவையற்ற விஷயங்களை வச்சு சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப தவறாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சில தவறான உறவுகள் ஏதாவது இருந்தால் அதுலேருந்தெல்லாம் விலக ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லை அது போன்ற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தவறான வழியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த நபரெல்லாம் இனம் கண்டு கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. ஸோ தீமைகள்லேருந்து நீங்கள் ரொம்ப தள்ளி நிற்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நல்லாயிருக்கு உங்களோட அட்டைகள். தீமைகள்லேருந்து நம்ம தள்ளி இருக்கோம் அப்படின்னாலே நம்ம உண்மைக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அழகாக இருக்குது. என்ன தான் அட்டைகள் வந்தாலும் இந்த திருஷ்டி பொட்டை வைக்கிற மாதிரி உங்களோட ஆற்றல் எவ்வளோ சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னாலும் சிலர் அது ஒரு என்ன சிறப்பாக இருக்குது, நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் துணித்த முகத்தோடு இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, 2 கோப்பைகள் இருக்குது, உங்களுக்குன்னு இருக்குது. ஸோ மீதி இருக்க கோப்பைகள் மட்டும்தான் இங்கே கொட்டியிருக்கு, மற்ற கோப்பைகள்லாம் உங்களுக்குன்னு தான் இருக்குது. 5 of Cupsங்கிறது ஓகே, நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது நம்ம கவனத்தை செலுத்தலாம் இல்லையா அப்படிங்கிறது தான் அது உங்ககிட்ட கேட்குற கேள்வி. சரியா? எதுவுமே இல்லாமல்லாம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த வாசிப்பு, அப்போ உங்களுக்கான சில விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, அதை நீ கண்டு உணரு. இந்த 3 கோப்பைகள் கீழே சிந்திருக்கு, மீதி 2 கோப்பைகள் இருக்குது. அதே போல் இங்கே 2 of Cups இருக்குது. ஸோ உணர்வுகள் சார்ந்து, உறவு சார்ந்து தேடுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களை நீங்கள் ஒரு சம நிலையில் வச்சுக்கும்போது நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபரை பார்ப்பீங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் இருக்குன்னாலும் அது ஏன் வருது, அந்த சண்டைக்கான காரணம் என்ன, அதை கண்டறிஞ்சு அதை சரி செய்யக்கூடிய காலகட்டம் இது. இல்லை விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகவும் வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நச்சுத்தனமான மனிதர்கள் தான் அப்படி இல்லை, ஓரளவு ஒரு புரிதல் தான் தவறாக இருக்குது, மற்றபடி அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரியாக போய் ஒரு நல்ல ஜோடிப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நபர்களாக நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே இருக்க வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஒரு ஜோடி, இப்படி ஒரு பிரமாதமான பொருத்தம் இல்லை அப்படின்னு கூட பேசுவாங்க, நல்லா இருக்குது. ஆனால் அந்த புரிதல்ன்றது பாருங்கள், அது மட்டும்தான். அங்கே மட்டும்தான் காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் அந்த மனிதரை, அவங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவங்கள எப்படி பார்க்குறீங்க, அவங்களோட புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களோட ஆற்றல் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஆற்றல்ங்கிறது ஒரு நம்மளால் எவ்வளோ தூரம் இருக்காங்க, இப்போ நீங்கள் இவங்களை விட்டு ரொம்ப தூரமாக பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் உணர முடியும். உங்களோட ஆற்றல் ரொம்ப செம்மையாக இருக்கும்போது, சூப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக உணர முடியும். நீங்களே ஆற்றல் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெளியிலேருந்து நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை நீங்கள் நம்பிடுவீங்க. ஸோ உங்களுக்குள்ளே அந்த ஆற்றல் பற்றாக்குறை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா இருக்குது, உறவு சார்ந்து நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே நேரம் சில பழைய உறவுகள், பழைய கசப்பான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது முடிஞ்சுது. இப்போ அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம உணவு பண்டம் கூட இருக்குது, வீட்டில் இருக்குது, கெட்டு போச்சுன்னா தூக்கி தானே போடுறோம். அதே போல் சில உறவுகள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நிரந்தரமாக போயிட்டாங்க, இனிமேல் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அது நம்ம மனசில் எவ்வளோ பொக்கிஷமாக வச்சாலும் அது நாளடைவில் நமக்கு ஒரு காயத்தை தான் கொடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு இன்னொரு விஷயங்கள் இருக்குது, இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். ஒன்று போயிடுச்சுன்னா போனதையே நினச்சி வருத்தப்படுறதோட என்ன இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் கண் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடியது. உறவு சார்ந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான அட்டைகள் தான் வந்திருக்கு. ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அவங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்குன்னு இருப்பாங்க இல்லையா. கடவுள் இவங்களுக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போன்ற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம், இல்லை அவங்க உங்களை சந்திக்கலாம். பணம் சார்ந்து மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. எதுலையாவது முதலீடு செய்கிறீங்க இப்படின்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. கடன் ஏதாவது வாங்குறது, இல்லை உங்களுக்காக வாங்குறது, இல்லை மற்றவங்களுக்காக வாங்குறீங்க, இல்லை சிபாரிசு போடுறீங்க யாருக்காவது கையெழுத்து அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி குட், எல்லாமே குட். ஓட்டை உடச்சிட்டு வெளியில் வருது அப்படி சொல்லுவாங்க. ஹெல்மெட் கார்டு வந்திருக்கு, ஆனால் அது தலைகளாக வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் அப்படியே பூட்டி வச்சு அலசி ஆராய்ஞ்சி என் வாழ்க்கைக்கு எது சரி எது சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அந்த முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ இது வரைக்கும் அந்த தனிமை சிறையெல்லாம் போய் இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, இந்த வெளிச்சம்ங்கிறது உங்களோட ஒளி தான். உங்களோட அகம் எவ்வளோ வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கோ அது வெளிப்புறமும் உங்களுக்கு அந்த ஒளியின் மூலமாக நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரியும். வெளிச்சம், இருள் எப்போ கலையும், வெளிச்சம் வரும்போது இருள் தானாகவே அகன்று விடும். அது போல தான் உங்களோட அகம் எப்போ பிரகாசமாக இருக்கோ வெளியில் எந்த வித துர்சக்திகள் நம்மளை என்ன போட்டு ஒரு இருட்டை கொடுத்தாலும் நம்ம அகம் பிரகாசிக்கும் போது அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களோட அகம் சார்ந்து நீங்கள் எவ்வளோ சிறப்பாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். எம்ப்ரர், இந்த ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இது உங்களோட தந்தையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே நீங்கள் ஒரு எம்ப்ரராக இருக்கலாம், நீங்கள் வணங்கக்கூடிய இறையாற்றலாக கூட இருக்கலாம். சரியா, இது போன்ற ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒரு சரியான வழிகாட்டுதல், இது உங்களோட அப்பா மாதிரியே தான் என்னால் பார்க்கப்படுது. சப்போஸ் உங்களோட அப்பா தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மான்னு இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும். அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டை பார்க்கும்போது தெரியுது. ஸோ எந்த ஒரு
உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பாரம் அப்படின்னா உங்களோட இறைசக்தியை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நினச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு சிவபெருமான், முருகர் இது போன்ற ஆண் சக்தி நல்லா பவர்ஃபுல்லான பர்சன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நினச்சிக்கலாம். இல்லை உங்கள் அப்பா மறைந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நினச்சிக்கலாம். இல்லை உங்களோட தாத்தாவாக கூட இருக்கலாம். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆண் அவர்கள் இது உங்களோட மூதாதையர்களை யாராவது கூட இருக்கலாம். அவங்களோட ஒரு ஆற்றல் வந்து உங்ககிட்ட அப்படியே வரும். இப்போது சில தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்குது. என் வாழ்க்கையில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது, மனசில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போது நம்மளோட மூச்சுங்கிறது ரொம்ப நிதானமாக உங்களோட சுவாசமும் உங்களோட ஆன்மாவும் இணையக்கூடிய இடம் தான் தியானம். பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒரு பிரபஞ்சத்தின் சாவி போல தான். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கம்முன்னு தியானம் பண்ணணும். உங்களோட மூச்சை கவனிக்கணும். உங்கள் மூச்சு எவ்வளோ நிதானமாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் சொல்கிறவங்கள பாருங்களேன், ரொம்ப படப்படான்னு இருக்கும். மூச்சிலேருந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு படப்படப்போடு தான் அவங்க பேச்சே இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையை பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக தெளிவாக கரெக்டாக பேசுவாங்க. அதே போல் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உங்களோட முன்னோர்களை நினச்சி நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம். அப்படி இல்லையா அந்த பிரபஞ்சத்தை உட்காந்து எனக்கு இதுக்கான வழிகாட்டுதல் வேணும், இந்த மாதிரி நான் பல முயற்சிகள் செய்கிறேன் ஆனால் எதுலேயுமே எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் ஒரு மூன்றாம் மனிதரை நம்பி கேட்குறத விட உங்களோட இறையாற்றல், உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ உங்களோட முன்னோர்களையோ இல்லை இந்த பிரபஞ்சத்தையோ நீங்கள் வணங்கக்கூடிய சக்தி எதுவாக இருக்கட்டுமே நீங்கள் அவங்க கூட தனியாக அமர்ந்து நீங்கள் உட்காந்து கேட்கும்போது நிறைய விஷயங்களுக்கான பதில் உங்களுக்கான பதில். இப்போ இந்த வாசிப்பு அப்படிங்கிறது 1000ல் 1 உங்களுக்கு வரலாம். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்கள் கூட அவங்க பேசுவாங்க. அதே போல் டைரி எழுதுகிற பழக்கங்கள் இருந்ததுன்னா டெய்லியும் நீங்கள் உங்கள் மனசில் தோன்றக்கூடிய விஷயங்கள், அது பயமாக இருக்கட்டும் இல்லை உற்சாகமான எண்ணங்களாக இருக்கட்டும், என்னென்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பார்க்கும்போது அது ஒரு வடிகாலாக இருக்கும். நம்ம மனசில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம இதுக்கெலாம் பயப்படுறோமா, நம்ம இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்டேயும் இருக்கா அப்படிங்கிறது போல் நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான அந்த ஒரு தடை சிலது வருது அப்படின்னா அந்த தடை ஏன் வருது, எதற்காக வருது, அது எப்படி அகற்றலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத விஷயங்களெல்லாம் கூட நீங்கள் டைரி எழுதும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். உங்களை நீங்களே பார்க்குற மாதிரி தான். ஸோ ஒரு கண்ணாடியில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது உங்களோட புறம் சார்ந்து, உங்களோட முகம் சார்ந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களோட தோற்றம் சார்ந்து பார்க்கலாம். உங்களோட அகம் சார்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் உங்களுக்கே எழுதி பாருங்கள். நீங்கள் என்னென்ன விஷயத்த யோசிக்கிறீங்க, காலையிலேருந்து நைட்டு இரவு தூங்குற வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, இல்லை எது ரொம்ப முக்கியமான விஷயத்த யோசிச்சிங்க, எது செய்யணும்னு நினச்சிங்க, எது செய்யாமல் போனீங்க, எது செஞ்சீங்க, இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது நீங்கள் யார், உங்களோட பலம் என்ன, பலகீனம் என்ன, இதெல்லாம் உங்களாலே கணிக்க முடியும். நீங்கள் அப்படி கணிக்கும் போது நீங்கள் யார் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்னும் சுலபமாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சில நேரங்களில் இந்த மாயைக்கான அட்டை வந்தது இல்லையா, ஸோ நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம், ஏன் ஆசைப்படுறோம், இது நம்மளோட ஆசை தானா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, அது நம்மளோட ஆசையாக நினச்சி நம்ம ஒரு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கோமா, இப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வாசிப்புங்கிறது கொஞ்சம் நீண்ட வாசிப்பாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரபஞ்சம் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சதோ அது என்னால் கணிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கணிச்சு கொடுத்துருக்கேன். எவ்வளோ பொருந்ததோ எடுத்துக்கோங்க. ஆனால் கணேஷ் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அட்டை வந்திருக்காங்க.